இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.19 கொஷின் பாருங்கள். x² - 4x - 5y - 1 = 0 என்ற பரவளையத்தின் முனை குவியம் இயக்குவரை சமன்பாடு கேட்டிருக்காங்க மற்றும் செவ்வக நீளம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சமன்பாடு ஃபஸ்ட்டு எப்பயுமே புள்ளி கொடுத்து சமன்பாடு கேட்பாங்க. இப்போ வந்து சமன்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு முனை குவியம் இயக்குவரை செவ்வகத்தோட நீளம் கேட்டிருக்காங்களா? நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சமன்பாடு எடுத்து எழுதியாச்சு. இப்போ சமன்பாடு பார்க்கும்போது தெரியும் x² இருக்குது. அப்போது இது வந்து இதனுடைய பார்த்திங்கன்னா நமக்கு x தான் வரும். ப்ளஸ்ஸு இது வந்து எக்ஸ்ன்னும் போது மேல்புறம் கீழ்ப்புறம் வரும் பார்த்தீங்களா? அப்போ இது பிரித்து எழுதும்போது பாருங்கள், இப்படி எழுதலாம். x ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா? x² - 4x எழுதிக்கலாம். மீதி ஒரு பக்கமாக எழுதிக்கணும். -5y இது +5y மாறும். -1 +1 மாறுமா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 4ஆல் வகுக்கலாமா? பாருங்கள், இப்போது x² - 4x = 5y + 1 இருக்குது. இது தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்கள், 4ஆல் கூட்டும் போது என்ன ஒரு 2 பக்கம் கூட்டும் போது x² - 4x + 4 = 5y + 1 + 4 வருமா? இப்போ பாருங்கள் x² a² b² -2ab. அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்குன்னா x - 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இது பிரிக்கும் போது பாருங்கள் x² + 2னா 2² -2 × x × 2 வருமா? இப்போ x² + 4 -2 × 4 4x. இது பிரித்து வந்துருச்சா? அப்போ இப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் 5y + 1 நல்லா கூட்டினா 5. இப்போ ரெண்டும் சமன்பாடு மாற்றும் போது பாருங்கள் x - 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 5 வெளியே எடுக்காம காமனா? இப்போ 5 × y + 1. அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? x - h ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4a × y - k ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படின்னா பரவளையம் பார்த்திங்கன்னா மேல்புறம் திறப்புடையது. எடுத்து எழுதிக்கலாமா? பரவளையம் மேற்புறம் திறப்புடையது. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? முனை கேட்டிருக்காங்களா? இப்போ முனைன்னும் போது பாருங்கள், முனை இதுக்கு என்ன நமக்கு தெரியும்? h, k. அப்போது இந்த இதில் பாருங்கள் h என்னது? 2 k. இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ். அப்போ கேனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -1 இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே எஃபாக கொடுக்குறேன். இப்போ y +1 ஆகுது. இப்போ இந்த ஃபார்ம் நம்ம மாற்றும் போது y - × -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதுக்கு முன்ன ஸ்டெப்பாக இப்படி தான் இருந்திருக்கும். அப்போ கேனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -1. சரிங்களா? அடுத்து பாருங்கள், குவியம் என்னும்போது h, k + a ஈக்குவல் ஹச்சோட வேல்யூ 2ன்றது நமக்கு தெரியும். கேனோட வேல்யூ -1. ஏ பாருங்கள், ஏ இங்கே 5 இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு ஏ மட்டும் வேணால் என்ன பண்ணணும்? சைடில் கொடுக்குறேன், வேணால் எழுதிக்கோங்க. 4a = 5. இப்போ பெருக்கலுக்கு அதை வச்சு வகுத்தில் மாறுமா? அப்போ a = 5 / 4. இப்போ ஏனோட வேல்யூ 5/4. சரிங்களா? இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கா? எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 2 × -1 × 4 -4 + 1 × 5 5 / 1 × 4 4. சரிங்களா? ஈக்குவல் 2, -4 + 5 கழிக்கும் போது 1 வருமா? அப்போ 1 / 4. இது குவியத்தும் h, k + a சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இயக்குவரையின் சமன்பாடு கேட்டிருக்காங்களா? இப்போ இயக்குவரையின் சமன்பாடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். y = k - a. அப்போது k பாருங்கள், k வந்து -1 மைனஸ் ஏனோட வேல்யூ 5 / 4. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? பண்ணும்போது இங்கே எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கிறது அர்த்தம். -1 × +4 -4 -1 × 5 5 / 1 × 4 4.
அப்போது குறி ஒரே மாதிரி கட்டலாம் கூட்டிக்கலாம். கூட்டும் போது -9 / 4 சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒய்க்கான வேல்யூ நமக்கு சமன்பாடாக வேணும். அப்போ வந்து வகுத்தில் இருக்கிறது வச்சு பெருக்கல்ல வருமா. இப்போ 4y = -9 வருமா. இப்போ 4y -9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +9 வருமா. +9 இதுவுமே இல்லைனா 0 தான் அர்த்தம். இதுதான் இயக்குவாய்க்கான சமன்பாடு சரிங்களா. அடுத்து பாருங்கள் செவ்வக நீளம். இப்போ செவ்வக நீளம் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 4a = 4 × a நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5 / 4. அப்போது 4 கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு 5 அலகுகள். இதுதான் செவ்வக நீளம் சரிங்களா.